வெல்கம் பேக் டு பிஜே பாக்ஸ். ஹாய் பிஜே ஃபேன், என்னடான்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்னைக்கு வந்து கல்யாணம். ஸோ வெளியில் எல்லாம் ஃபுல்லாக ட்ரம்ஸு சத்தமாக இருக்காங்க. உள்ளே வந்துட்டேனுமே. ரெடி ஆகிட்டோம். இது அம்மாவோட காஸ்டியூம் பார்த்துக்கோங்க. அம்மாவோட அவுட் பாருங்க நம்மளே. இதுதான் அப்பாவோட அவுட்ஃபிட். வேட்டி சட்டை. எங்கள் வீட்டில் வந்து பாய்ஸில் மேட்சிங்காக போடுறாங்க. இன்னுமே மேட்சிங்காக போட்டுட்ருக்காங்க எல்லாம். இப்போ நீயே மாப்பிள்ளை மாதிரி இருக்கப்பா. ரைட், ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். லைட்டாக மேக்கப்பு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி? இருங்க, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தம்ப்நெயிலுக்கு. அப்படியே எப்படி ஒன்று. ஓகே, போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புறோம். எத்தனாவதுக்கா? நான் 5th 6th. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் 3rd 4th தெரியலையே. சொல்லேண்ணா. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து நம்ம புதுசாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ புதுசாக நேற்று வந்தது, இது சாட்டர்டே வந்தது. லாஸ்ட்டாக புதுநலுங்கு இப்போ வந்தது. நேற்றுலாம் வீடியோ எடுக்க முடியல. சரி, கல்யாணத்துக்கு லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் இன்னும் வரல, மண்டபத்துக்கு வந்துட்டுருக்காங்க. நான் நம்ம அம்மா இந்த மொய்யெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, கவரு யார் கொடுக்குறாங்கன்னு, அதை வந்து எழுதுறதுக்காக அம்மா வந்து உட்காந்துருக்காங்க.
நம்ம பார்க்கலாம். ஸோ சர்ச்சில் எல்லாம் முடிஞ்சுது. அங்கே கல்யாணம் பண்ண அதான் தாலி கட்டின வீடியோலாம் எடுத்திருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்பா அப்பா அப்பாப்பா முடியல நண்பர்களே, முடியல. இப்போ ஜூஸு குடிப்போம் வாங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் இப்போ ஸ்டார்டிங்கே சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு இந்த மொய் கவர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்டு இப்போ தான் வந்து போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோடனே இப்போ வீடியோ எடுத்துகிட்டு நண்பர்களே. காலைல போட்ட எல்லா மேக்கப்பும் போயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு, அதாவது வெட் ஆகிடுச்சு. எப்படி பொண்ணு மாப்பிள்ளை சூப்பராக இருக்கிறாங்களா? கல்யாணம் 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 கல்யாணம்னா இப்போ கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இனியோட என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே யார் கல்யாணமும் இல்லை. அதாவது இப்போதைக்கு யாருதும் கிடையாது, இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குது. ஓகே நண்பர்களே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வீட்டுக்கு தான், அதாவது இங்கே தான் போகிறோம். போயிட்டு அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு ஈவினிங்காக நைட்டாக கிளம்பலான் இருக்கோம். போயிட்டு ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இப்படியே நைட்டாக கிளம்பணும், இல்லைன்னா இப்போ கிளம்புனாலும் கிளம்பிடுவோம், சான்ஸ் இருக்குது. ஓகேவா? எப்பா முடியலங்க. ஓகே பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மேரேஜ்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நேற்று முடிஞ்சது, நம்ம இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு, நான் அங்கே இருந்துட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு என்ன சர்ச்சுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? நான் காமிச்சிருப்பேன் அந்த சர்ச்சு, அந்த வீடியோ எடுக்கும்போது தாலி கட்டும் போது நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ கண்டுபிடிங்க, டைம் தரேன். 1 போங்க, போயிட்டு வாங்க, கண்டுபிடிச்சிட்டு வந்து கமெண்ட்டில் போட்டு வாங்க. ஓகே, ஸோ என்ன சர்ச்சுன்னு பார்த்தீங்களா? அது என்ன சர்ச்சு? நம்ம கிளச்சேரியில் இருந்தது ஐயே, அது கிடையாது மம்மி. டூரிஸ்ட் ஃபேமிலியில் லாஸ்ட்டாக வந்த சர்ச் அது. என்ன சர்ச்சுன்னு கேட்டு நான் சொன்னேன். அது எதில் வந்த சர்ச்சுன்னு கேட்டிருக்கோம். சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் லாஸ்ட்டாக ஒரு சர்ச்சில் பேசுவாங்களே எல்லோரும் உட்காந்து, அது இந்த சர்ச்சு தான். ஸோ அவர் கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்களாமா. அவர் பேர் என்னது எனக்கு தெரியாது. பேர் சிம்ரன் தெரியும், சிம்ரன் மேம் கூட அந்த கமலேஷ் பையன் இருக்கான்ல, அவங்க கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. என்ன பேர்னு தெரிலங்க, அது மறந்துட்டேன் நான். பட் ஆனால் சிம்ரன் மேம் கூடயும் கமலேஷ்னு ஒரு பையன் இருப்பாங்களே, ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்தாங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, சர்ச் பக்கத்துலேயே, அங்கேயுமே வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள் அத்தை வேலை செஞ்சாங்க, அவங்களும் எடுத்துருந்தாங்க, வீடியோ காமிச்சாங்க. ஸோ
அந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸ் வேறு. இப்போ எல்லோரும் அங்கே வராங்க நிறைய பேர். ஸோ சூப்பராக இருந்துச்சு. கல்யாணம் சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இன்ட்ரோ எடுக்கலைன்னா இன்ட்ரோ எடுக்க டைமே இல்லை நம்மளுக்கு. நாங்கள் காலைல ரெடி டக்குன்னு மண்டபத்துக்கு போய் அங்கேருந்து ப்ளஸ் பண்ணிட்டு அங்கேருந்து மண்டபத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்ததே டைம் ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். நல்லா சூப்பராக நடந்துச்சு. நம்ம சூப்பராக நடந்துச்சுல்ல? அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரையும் உங்கள் PJ Vloggers. பாய்.